அம்மா அப்பாள்ளார் அகசியமா மகரிஷிகளின் அருள் சக்தியும் துருவ மகரிஷிகளின் அருள் சக்தியும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் சப்தரிஷி மண்டலங்களின் பேரருளும் பேரொளியும் நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று உங்கள் நினைவினை பூர்வ மத்தியில் வைத்து உயிரான ஈசனை வேண்டி ஏங்கி ஒரு நிமிடம் சப்த ரிஷிகள் உபதேசித்து உணர்த்திய அருள் வழி எங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்க அருள்வாய் ஈஸ்வரா. எங்கள் சொல்லும் செயலும் புனிதம் பெற அருள்வாய் ஈஸ்வரா. நாம் சொல்லும் போது கேட்போர் உணர்வுகள் புனிதமாக வேணும், மகிழ்ச்சியாக வேண்டும் என்பதுதான் இதன் நோக்கம். நாம் ஒரு செயலை செயல்படும் போது நாம் செய்யும் செயலை பார்ப்பவருக்கு அவங்களுக்கும் அந்த மகிழ்ச்சி ஊட்டும் நிலை வர வேண்டும். நாங்கள் பார்க்கும் அனைவரும் நலமும் வளமும் பெற அருள்வாய் ஈஸ்வரர். நம்மளுக்கு ஆகிறவங்களோ ஆகாதவங்களோ மற்றவங்க அவருடைய செயல்களை நாம் பார்க்கும்போது அவர்கள் வாழ்க்கையில் நல்ல குணங்களும் நல்ல நிலைகளும் அவங்க பெறணும், நலம் பெறணும், அவங்க வாழ்க்கையில வளம் பெறணும் அப்படிங்கிற எண்ணம் தான் நம்மளுக்கு வரணும். காரணம் அவங்களுடைய கஷ்டங்களோ நஷ்டங்களோ அவர்களை பார்க்கும்போது நாம் நுகர்ந்துடக்கூடாது. அவர்கள் வாழ்க்கையில உடல் நலம் பெறணும், அவர்கள் தொழிலில் வளம் பெறணுங்கிற இந்த உணர்வு தான் நம்மளுக்கு தோன்றணும். ஏன்னா அவங்களை பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரியுது. அதனால நாம இப்படி அவங்க செல்வம் இல்லைன்னா சிலருக்கு முகம் வாடிய நிலைகளையும் மனம் குறுகிய நிலையும் சோர்வின் நிலையை அடைவார்கள். அந்த சோர்வும் சலிப்பும் சஞ்சலமும் அவங்க குடும்ப நிலைகள்ல இருக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைக்கொப்ப அவருடைய முகவாட்டங்களும் அவருடைய செயல்களையும் நாம் பார்க்கும்போது நமக்கு வேதனை தரும். அப்ப அந்த வேதனை என்ற உணர்வு நாம் நுகரப்படும் போது நம் சிந்தனை குறையும். ஏனென்றால் எலக்ட்ரான் என்ற நிலையில் நாம் நல்ல மனங்கள் கொண்டு நல்ல குணங்கள் கொண்டு நல்லது செய்ய உணர்வுகளுக்கு மற்றவருடைய செயல்களை பார்க்கும்போது அதனுடைய உணர்வு நாம் உயிரியப்பட்டு அந்த உணர்ச்சிகள் நம் உடல்ல ஒரு இயக்க சக்தியாக மாறும். அவ்வாறு நம் உடல்ல ரத்தங்களில் அதை மாறும்போது இப்ப பார்க்கலாம், ஒவ்வொரு குணங்களுக்கும் ஒவ்வொரு விதமான கலர் உண்டு. நம் இரத்த நாணங்களில் அத்தகைய கலரின் உணர்வுகள் உணர்ச்சிகள் பரவும். அப்ப அந்த கலரின் உணர்வுகள் உணர்ச்சிகளுக்கு ஒப்பதான் நம்முடைய பேச்சும் மூச்சும் இருக்கும். அவங்க இது நுகர்ந்த உடனே நம்ம இரத்த நாணங்கள்ல கலந்துரு. இதை போன்ற நிலைகளை நாம தடுக்கணும்னா நாம அவங்க வாழ்க்கையில எல்லா உடல் நலம் பெறணும், எல்லா வகையிலும் நலம் பெற்று வாழணுங்கிற அந்த உணர்வு நாம எடுத்துக்கிட்டோம்னா நமக்குள் இது போகாது. இப்ப அவங்க செயலெல்லாம் நல்லவில செய்யக்கூடிய அந்த எண்ணங்கள் வரணும், அதுக்குண்டான அந்த உணர்ச்சிகள் தூண்டணும், அவங்களுக்கு அந்த மனபலம் கிடைக்கணும். அப்படி நம்ம உணர்வுகளை நமக்குள் இங்க எடுத்துக்கிட்டோம்னா இந்த உணர்வான நிலைகள் உறுதிப்படுத்தி நமக்குள் நுகரும் சக்தியை தடைப்படுத்தலாம். அப்புறம் ஈஸ்வரான் நம்ம அந்த உயிரை எண்ணி நாம குரு காட்டிய அருள்வழியில் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை நாமோ ஒருவருடைய செயலோ குற்றங்களை பார்க்கும் போதெல்லாம் இப்படி ஒன்று எடுத்து நாம இந்த உணர்வுகளை செலுத்தணும்னா அவங்களுக்கு
அவங்களுடைய உணர்வு நமக்குள் வராம தடைப்படுத்தி நம் ரத்தங்கள்ல நல்ல உணர்ச்சிகளை மாற்றலாம். இது மனிதன் ஒருவனாலதான் முடியும். அதனால இது நமது வாழ்க்கையில் நாம் பார்க்கும் அனைவரும் நலமும் வளமும் பெற அருள்வாய் வீசுவார்கள். இந்த சொல்லுக்குள்ள இவ்வளவு அடங்கும். எங்கள் பேச்சும் மூச்சும் உலக மக்கள் அமைதி பெற செய்ய அருள்வாய் ஈஸ்வரா. நான் ஒருத்தர் சங்கடமா இருந்து சில நேரங்கள் இருந்தாங்கன்னா, நீங்க சாதாரண நிலையில நல்ல புத்திமதிகளை சொன்னாங்கன்னா, அவங்க கஷ்டமா இருக்கிறாங்க, சங்கடமா இருக்கிறாங்க, வேதனையா இருக்கிறாங்க, வெறுப்பா இருக்கிறாங்க அப்படிங்கிற இந்த நேரத்துல அவங்க என்னங்க ஏதுங்கிறதால அவங்க சொல்றது தகுந்த மாதிரி, அவங்க நினைப்பது தகுந்த மாதிரி நாம பதில் சொன்னோம்னா இப்ப சாதாரண வாழ்க்கைக்கு ஒத்ததாக போயிடும். இப்ப நாம கேட்ட உடனே அவங்க வேதனையும் சலிப்பும் நமக்குள்ள வர நேரம். அப்ப நாம் என்ன செய்யணும்? அவங்கள நாம் பார்க்க போகும்போது ஈஸ்வரான்னு சொல்லி நம்புகிறேன். அவங்களிடம் சில இதுகளை சொல்லப்படும் போது ஈஸ்வரான்னு சொல்லிட்டு மகிழ்ச்சின சக்தி நீங்க பெறணும். உங்க வாழ்க்கையில எல்லாம் நலம் பெறணும் அப்படின்னு நம்ம கிட்ட சொல்லிட்டு சொன்னோம்னா, நாம் ஒவ்வொரு காரியத்திலையும் இதே மாதிரி நாம் செயல்பட போகும்போது நம்ம பேச்சு உலக மக்களோட ஒத்து வாழ்ந்தாலும் அவங்க உணர்வை ஏற்றுக்கொள்ளாதபடி நமக்குள் அந்த நல்ல உணர்வு சமைத்து, எப்படி நீங்க உங்க வாழ்க்கையில் உங்க குடும்பத்துல எல்லாரும் நல்லா இருக்கணும், பிரார்த்தனை பண்ணணும், உங்க குடும்பத்துல எல்லாரும் நல்லா இருக்கணும், உங்க தொழிலாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்க அவங்க முகம் வாடியினரை கொண்டு அவருடைய சோர்வையோ சஞ்சலத்தையோ நாம் அவங்க சொல்லும் போது நாம் இந்த மாதிரி ஈஸ்வரான் உங்க உயிரை நினைச்சு அந்த நம்ம ஆகர்ஷமா மகர்ஷினார் சக்தியும் துருவ மகர்ஷினார் சக்தியும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பெறணும் அப்படின்னு நாங்க கேட்டு நீங்க அந்த அருளை பெறணும். உங்க குடும்பத்துல பற்றும் பாசம் வேணும், உங்க உடல் முழுக்க அந்த அருஞானம் பெறணும், உங்களுக்கு அமைதி கிடைக்கணும், உங்க தொழில் நல்லா இருக்கும் நீங்க சொல்லி பாருங்க, ஏற்றுக்கொள்ளணும். நீங்க சாதாரண நிலையில இருந்து சொல்லி பாருங்க, நீங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லி போட்டு என் பையன் பண்றதோ அது பண்றதோ இப்ப நம்ம இப்படி சொல்லும் போதே சிலர் எடுத்து சொல்லுவாங்க, என் கஷ்டமா இருக்குது அது. அதனால இந்த மாதிரி நிலைகள் எல்லாம் வரும்போது அந்த உணர்வுக்கு முன் நாம் அந்த உணர்வை நாம் வலு சேர்த்துக் கொள்ளணும். அப்ப அவங்களுக்கு அந்த மாதிரி சொல்லணும். நான் ஓம் என்ற நாதமா எங்களை இயக்கும் உயிரை எங்களை ஆளும் ஆண்டவனாக வணங்கும். இப்ப நாம எந்த உணர்வை என்றோமோ அது ஓ என்று அந்த பிரணம் இயக்க, அந்த உணர்ச்சிகள் நம்ம இயக்குது. அப்ப நாம் இயக்கப்படும் போது எக்குணத்தை நாம் இயக்கி நம் உடலை செலுத்துறோமோ நம்ம உயிர் அதைத்தான் ஆளுது. அதை வச்சுதான் நம்ம செயல்படுத்த செய்யுது, அதை வச்சுதான் நம்ம சொல்றோம், அதன் வழிதான் நம்ம செயலை செய்யறோம். இப்ப சங்கடமாவது செழிப்பா இருக்கும்போது அந்த உணர்வுகள் அந்த உணர்ச்சிகள் நம்ம இயக்க செய்யுது. செழிப்பா சஞ்சலமா இருக்கும்போது கணக்கு பார்க்க முடியுமோ? செழிப்பா சஞ்சலம் இருக்கும்போது ஒருத்தர் ஏதாவது இது ஒரு யோஜனை கேட்கிறான்னு உங்களால சொல்ல முடியுமோ? முடியாது. அப்ப நாம் நுகர்ந்த உணர்வு வச்சுதான் நம்மளை ஆட்சி புரிகிறாரு நமது உயிர் தான். அப்ப நாம அந்த வழியில நம்ம இயக்குது, நம்மை ஆளுதும் அவனா இருக்கிறான். இருந்தாலும் அதே உணர்வை நம் உடலை சேர்க்கப்படும் போது அது ஈசனாக இருந்து நாம எதை நுகர்ந்தோமோ அதை நம்ம உடல்ல சேர்த்துரு. நம்ம உடலுக்குள்ள பூந்தாச்சுன்னா அது நம்ம ரத்தங்கள்ல கலந்து அது நம்ம உடலாக தான் ஆகுது. நீங்க எந்த குணங்களும் இருந்தாலும் அந்த உணர்வுகளை ரத்தங்கள்ல கலந்துகிட்டே தான் இருக்கும். அதுல பலவிதமான வண்ணங்கள் வரும். இப்ப நம்ம சக்கரம் கொடுத்தவங்க கிட்ட சொல்றோம், அதுல சிலருக்கு நாம எடுத்துக்கொண்ட உணர்வுகள் நம்ம ரத்தங்கள்ல எப்படி அந்த உணர்வுகள் ஓடுதுங்கிற வகையில கூட கலர்களை பார்க்கலாம். ஏன்னா இந்த மாதிரி ஆராய்ச்சிகளை நீங்க இறங்குனீங்கன்னா
நாம போகக்கூடிய பார்த்து இதுல அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும் பார்க்க தான் தொடங்குவோம். முந்தையெல்லாம் செய்யணும். ஆரம்பத்துல இதை பாருங்க, அவர் உடலை பாருங்கன்னு சொன்னா அந்த உணர்வுகள் ரத்தங்கள்ல ஓடும். பலவிதமான உணர்வுகளை உணர்ச்சிகளை ஊட்டிக்கிட்டு இருக்கு. எதன் உணர்வு வலுவா இருக்குதோ அதன் உணர்வு நன்மைக்கு வரும். அந்த உணர்வின் தன்மை தான் நம் உணர்ச்சிகள் அதை வெளிப்படுத்தி அது சொல்லாகவும் நம் செயலாகவும் அது மாறும். இது உங்க உடல்லே கோபம் வரும்போதெல்லாம் ஒத்து பார்க்கலாம். இப்போ தன் தவறான செயல்படும் போது உங்க ரத்தங்களில் எப்படி அந்த உணர்ச்சிகள் மாறுதுங்கிறது பார்க்கலாம். இப்போ இதையும் மூச்சலைகள் வெளிப்படும் போதும் மற்றவர்களை நம்மளை நுகரப்படும் இந்த உணர்வுகள் அவர்களுக்கும் இந்த நுகர்ந்த அந்த உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும் நிலைகள் அவங்க உணர்வுக்கும் நம்ம உணர்வுக்கும் என்னங்கிறது கலந்து பதில் சொல்லையும் பார்க்கலாம். இப்போ ஒரு நண்பன் ஒரு உணர்வின் தன்மையில் இருக்கிறான்னா அந்த நண்பனுக்காக அவனோட சேர்ந்த நண்பன் கூட இருந்தான்னா அவன் தப்பு செய்யறது நாம் திருப்பி சொன்னாலும் இந்த தப்பை அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அவன் உணர்வு இவங்கிட்ட இருக்கனால அதை எண்ணி முன்னாடி வரிசைத்துக்கிட்டு போகும்போது நம்ம உணர்வு நுகர்ந்த உடனே இந்த குற்றப்பெருக்குகளை கூட்டி நம்மளைதான் குற்றவாளியை சொல்லும். ஆக நுகர்ந்த உணர்வு பற்றும் எதனுடைய உணர்வு வருதோ அவன் உணர்வு வலு சேர்க்கப்படும் போது நாம் நல்ல உணர்வு கொண்டு செயல்படுவது. ஆக இந்த ரத்தங்கள்ல இந்த நிலைகள் வரும். இப்படி இல்லைங்கிற போது நமக்குள்ள இருக்கக்கூடிய நல்ல குணங்களுக்கும் நல்ல குணங்கள் உருவாக்கும் அணுக்கும் இது எதிர்ப்பான நிலைகள் அது ஒடுங்குது. நல்ல உணர்வு ஈர்க்கும் சக்தி அது இழக்குது. கார உணர்ச்சிகளும் வேதனை உணர்ச்சிகளும் அது தூண்டப்படும் போது ஒடுங்குது, ஏற்றுக்கொள்வதில்லை. ஆக இதை போல ஏற்றுக்கொள்வதில்லை என்றாலும் நம்முடைய உணர்வின் அழுத்தங்கள் அதிகமாக போகும்போது கூட கொஞ்ச நேரம் நிலைநிறுத்திட்டோம்னா இதுக்கு சாப்பாடு தேவை. இப்ப நாம எப்படி மூச்சு விடுறோமோ அதே மாதிரி அந்த இயக்கத்தொடருக்கு பிரணம் இயக்கம் வேணும்னா நம்ம உடல்ல ஏற்படும் உஷ்ணத்தினால் ஏற்படக்கூடிய வாயு உண்டாகுது. அந்த வாயுவின் அழுத்தம் உண்டாகுது. இப்ப நாம சமையல் செய்யும் போது எந்த வாசனை வருது, எந்தெந்த பொருள் அதிகமா இருக்கிறதோ அந்த மாதிரி வாசனைகள் அதுல இருந்து உருப்படும். அப்ப நல்ல அணுக்களுக்கு அப்படியே நெறியும். அப்ப உங்க உடல்ல ஒரு விதமான உணர்ச்சிகளை மாற்று உணர்ச்சிகள் தோன்றுவதையும் பார்க்கலாம். இதையெல்லாம் எது இயக்குது? நமது உயிர் எலக்ட்ரிக்கா இருக்குது. நான் நுகர்வு உணர்வுகள் எலக்ட்ரானிக்காக எதிர்நிலையான பொருள்கள் பார்க்க. இதை போல நம் ஒவ்வொரு நிமிடமும் வாழ்க்கையில் நாம் இரத்த நாணங்களில் பல கலக்கங்கள் ஆவதும் பலவிதமான அணுக்களின் மாற்றமாவதும் எதன் உணர்வை நாம் சந்திக்கும் சந்தர்ப்பங்களும் மற்றவர்களோட பழகும்போது ஏற்படக்கூடிய நிலைகள். நல்லவர்களிடம் நாம் அமைதியான நிலைகளை கேட்டு பேசிட்டு விட்டு அடுத்தாப்புல ஒருத்தரத்தில் சண்டை போட்டு வெறுப்பாகி தாக்கி பேசும்போது இதை நுகர்ந்தோம்னா மிகவும் நமக்குள் இக்கட்டான நிலை நம் உடலுக்குள் ஒன்று கொண்டு போகும்போது நமக்குள் சலனங்களும் சஞ்சலங்களும் நம்முடைய நல்ல அணுக்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கும் போது நம்ம உடல் சோர்வடை இருக்கும். உணர்ச்சியின் தன்மைகள் மாறுவதையும் பார்க்கலாம். ஆக எந்த உணர்ச்சியின் தன்மை நாம் கூட்டுறோமோ நாம கண் வழி எந்த உணர்வின் தன்மை அதிகமாகிறோமோ அந்த உணர்வை நம் கண் வழி நுகர்ந்து உயிரில் மீண்டும் அந்த உணர்ச்சிகளை அதிகமாக நம்ம ரத்தனங்களை சேர்க்குது. அப்ப நம்மளுக்கு பதட்டமும் பயமும் கூட வரும். இவங்க ரெண்டு பேருக்குள்ள எப்படி சண்டை போட்டுக்கிட போறாங்களோ, நீங்க வேடிக்கை பார்க்கிறவங்களுக்கு உள்ளுக்கு எந்த பதட்டங்களும். இப்ப நாம சொல்ல துணிந்தான் அந்த துணி வந்தாலும் நமக்குள் அவங்க சிந்தையான பதில் சொல்ல தெரியாது. அப்ப நம்ம அறியாமலேயே பகம உணர்ச்சிகள் நம்ம உடல்ல சேரும். எல்லா ரத்தங்கள்ல தான் முதல்ல கலக்கு. ஆகவே நாம் நுகரும் உணர்வுகளை அந்த உணர்ச்சிகளை உடல் முழுதும் பரப்ப செய்த நமது உயிர் அதன் வழியே நம்மை வாழ செய்து ஆளுகின்றது என்பதனை நாம தெளிவாக தெரிந்து கொள்ளுதல் வேண்டும். ஆண்டவன் யாரு? அப்ப நாம் நம்மை இயக்கும் ஆண்டவனுக்கு நம்ம என்ன செய்யணும்? நற்குணங்களின் உணர்வை நாம் சுவாசத்தை ஆக்கணும். நம் உடல் முழுதுக்கும் அந்த உணர்வை பரவ செய்யும் போது நம்மை ஆளும் ஆண்டவனுக்கு ஒரு நிம்மதியும் சாந்தமும் சாந்தமான நிலைகளை இயக்க முடியும்.
அந்த உணர்ச்சி கொண்டு நமது ஆணும் நமது உயிர் அந்த உணர்வும் உணர்ச்சிகளை நமக்குள் பரப்பச்சு தீமின் உணர்வுகளை அமைதிப்படுத்தச்சு. அப்படின்னா சாதாரண மனிதன் உணர்வு வச்சு நம்ம அதை அமைதிப்படுத்த முடியாது. அப்போ உங்களுக்குள் பதிவு செய்த அந்த உணர்வு உண்டு. இதை எடுத்து ஈஸ்வரான்னு சொல்லி அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரவழி தரும். அப்படின்னு இந்த உணர்வை எண்ணி நம் உடலுக்குள் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வுகள் படர வேண்டும் என்று நம் உடலுக்குள்ள சேர்த்த போகும்போது, நம்ம கண்ணின் நினைவை நம்ம உடலுக்குள் செலுத்தும் போது, நாம் ஏற்கனவே பார்த்து பதிவு செய்த அந்த ஊழ்வினை என்ற விட்டு அதன் உணர்வை சேர்க்கப்படும் போது என்ன செய்யுது, அது கொஞ்சம் கொஞ்சமா இதன் வலு கூடும் போது இதை அடக்கக்கூடிய சக்தி பெற்றது. விநாயகர் கையில் என்ன இருக்குது, அங்குசம் இருக்கு. தீமை என்ற உணர்வு நமக்குள் பதிந்தாலும் ஈஸ்வரா என்று அவனிடம் வேண்டி அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வு பெற வேண்டும் என்றும், நம் உடல் என்ற ஒரு தீமையில கிடைக்கக்கூடிய உணர்வு 6வது அறிவு இருக்குது. இது கார்த்திகேயா தீமை என்று தெரியுது. அந்த உணர்வை நாம என்ன செய்யணும், நம்முடைய நினைவே அந்த கண்ணு கொண்டு வந்து ஈஸ்வரா என்று கண்ணின் நினைவை உயிருடன் கண்மணி கவர்ந்துதான் அந்த உணர்வுகளை உயிருக்கு வந்து அகக்கண்ணா இருக்குது நமது உயிர். புறக்கண்ணில் கவர்ந்து அந்த உணர்வின் தன்மை உயிரிலே பட்டுதான் அந்த செயல்படுது. ஆகவே நாம அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரலும் பெற வேண்டும் ஈஸ்வரான்னு சொல்லி அவனிடம் வேண்டி அந்த நினைவை துருவ நட்சத்திரத்தின்பால் செலுத்தப்படும் போது ஏற்கனவே உங்ககிட்ட பதிவு செய்த உணர்வுக்கு இங்கே கிடைக்கும். இந்த உணர்வின் வலுவால் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வு பரவி உள்ள நிலையை நீங்க நுகர நேருங்க. இந்த உணர்வு உங்க உயிரான ஈசனிடம் பரப்பப்படும் போது இந்த உணர்வு ரத்தங்கள்ல கலந்து அப்ப நாம ஆராதனை அப்படின்னா வெளிச்சத்தை காட்டுறோம். அப்ப அந்த உணர்வின் இயக்க ஒளியை காட்டும் போது நமக்குள் இருளை சூழும் உணர்வின் தன்மையை அதை அடக்குது. அப்ப அது அடக்கப்படும் போது என்ன செய்யுது, அது நம்ம ரத்த நாணங்களை கலக்குது. கலந்த பிற்பாடு என்ன செய்யறோம், அந்த மகிழ்ச்சியின் அசக்தி அவர்கள் பெற வேண்டும். அவர்கள் பொருள் இருந்து செயல்படும் திறன் பெறணும். மலரை போல மனம் பெறணும், மகிழ்ந்து வாழும் அந்த சக்தி பெறணும். அந்த உணர்வு அவங்களுக்குள்ள விளையணும். அப்படின்னு இந்த உணர்வை நாம் எடுத்தோம்னா நம்மை ஆளும் இந்த ஆண்டவனுக்கு இந்த உணர்ச்சிகளை கோயில் அபிஷேகம் செய்யறாங்கல்ல, இந்த மாதிரி தான் கோயில போனோம்னா பகமையெல்லாம் மறந்துட்டு இந்த மலரையும் பன்னீரையும் அதையும் போட்டு அபிஷேகத்தை செய்வாங்க. கனிகளையும் கூட பஞ்சாமிரதம் மாதிரி இப்ப செஞ்சு அந்த சிலைக்கு ஊற்றுவாங்க. சிலைக்கு ஊத்துறது அங்க இல்ல, இந்த உயிருக்கு அந்த உணர்வை நாம் நுகர்ந்த எண்ணங்களை உணர்த்தப்படும் போது அந்த மகிழ்ச்சி என்ற உணர்வுகள் வரும். தன் நற்குணங்களின் உணர்வை சுவாசமாக்கி நல்ல மனமாக நம்மை ஆளும் ஆண்டவனுக்கு ஆராதனை செய்யும். ஒருத்தர் தீமை செய்யறாங்க, கடுமையா இருக்கிறாங்க, வேதனைப்படுறாங்க, இந்த உணர்ச்சி சுவாசித்த என்ன செய்யுது, நம்மளுக்கும் நெரிச்சலான உணர்வு தான். அந்த உணர்வை காட்டுதான் நம்மை ஆட்சி புரியுது. நம்மை ஆண்டவன் அதை தான் ஆட்சி புரியுது, இயக்குது. அப்ப அதை மாற்றி அமைத்து இந்த உணர்வின் செயலாக்கப்படும் என்ன செய்யுது, அந்த ரத்தங்கள்ல இந்த வீரியத்தன்மையை குறைக்குது. இதை அதிகமா சேர்க்கிறோம். நல்லா கவனமா வச்சுக்கணும். நாமெல்லாம் எங்க இருக்கிறோம்னா ஆயுள் கோயில் இருந்து துருவ நட்சத்திரத்தோட நம்ம ஆயுள் கால மெம்பரா இருக்கிறோம். அந்த மெம்பர் எப்படி என்னையும்னா இதை ஒவ்வொரு நிமிஷமும் அந்த உணர்வை நமக்குள்ள எடுத்து பழகணும். அப்ப அந்த மெம்பரின் தன்மை என்ன ஆகுது, நாமும் இந்த உயிர் தீமைகளை நீக்கி உணர்வின் தன்மை இன்றைய உயிர் தான் ஒளியாக மாற்றிருக்கு. அந்த உணர்வு நுகர்ந்து நாம் ஈசனிடம் வேண்டி நாம் எண்ணத்தால் அந்த கார்த்திகேயா அதன் உணர்வை எடுத்து நாம் இங்கே செலுத்தும் போது விஷ்ணு தனுஷ். அப்ப என்ன செய்யுது, சிவ தனுஷ் நம் உடலை சேர்த்து உறவின் உணர்ச்சிகளை அதை இயக்காது. அது அருள் உணர்வை நமக்குள் செலுத்தினால் இது விஷ்ணு தனுஷா மாறி தீமையின் உணர்வுகளின் நிலையில் அடக்குது. நாம் விநாயகர் கையில் அங்குஷ பாசவா அங்குசத்தை வைத்து அடக்கக்கூடியது. இப்ப கார்த்திகை என்ற உணர்வின் தன்மை கொண்டு தீமை என்ற நிறைய தெரியுது. அருள் என்ற உணர்வுகள் துருவ நட்சத்திரம் என்று தெரியுது. இதெல்லாம் ஞானிகள் சாதாரண மக்களுக்கு தெரிய வைக்கிறது தான். அப்ப அதை எடுத்து நம்ம ஒழுக்க அதை அடக்கணும். நீங்க சாந்தமாகவும் ஞானமாகவும் சொன்னால் அது அடங்குமான இல்லை. ஏன்னா அது கடும் விஷம். விஷத்துல கொண்டு பால்ல நீங்க நல்ல வாசனை கொண்டதோ சுவை கொண்டதோ உணவை போட்டோம்னா
உங்களுக்கு மயக்கம்தான் வருமே தவிர சிந்திக்கும் தன்மை வருமோ? ஆக இந்த விஷயத்தின் தன்மை நாம் இரத்த நாளங்கள்ல இந்த கலவைகளில் சில மாற்றங்கள் ஏற்படும். இப்ப சாதாரணமாக நீங்க தண்ணி இருக்குது, தண்ணிக்கு மேலே சூரியனுடைய உணர்வுகள் அடிக்கடி பட்டதுன்னா பாய்ச்சல் உண்டாகுது. அந்த விஷத்தன்மை ஒரு பச்சை பச்சைன்னு என்ன செய்யுது, கொஞ்சம் கொஞ்சமா உரையுது, அந்த தொட்டியில உரையுது. கொஞ்சம் பார்த்தோன்னா கொடி மாதிரி உருவாக்க ஆரம்பிச்சு. அந்த கொடி மாதிரி உருவாகின பிற்பாடு என்ன செய்யுது, மனிதனோ மற்ற உணர்ச்சி நிலையை அதை பழப்போகும்போது அதுக்குள் சேர்த்து அணுத்தன்மை உண்டாது. அந்த மனிதன் அங்க படுறான்னா அந்த உணர்வுக்கு தக்க இது அன்னிச்சு இந்த உணர்ச்சியின் தன்மை கொண்டு இந்த நீருக்குள்ளுக்கு அணுத்தன்மை உண்டாது. தொட்டியில பார்ப்போம், ஒரு அணுக்கம் இருக்காது, பார்த்தான கொச கொச கொசம் நெறிஞ்சிக்கிட்டு இருக்கும். இது எங்கிருந்து உற்பத்தி ஆகுது? ஆக சூரிய ஒழிக்கிறது அதனுடைய உணர்வு உரையை தன்போது வரைங்க கொஞ்சம் கொஞ்சமா உரையுது. இப்ப சாதாரணமா நம்ம சிறுநீரத்தை கழிக்கிறோம் அப்படின்னா இந்த உடலில் உணர்வுகள் அது முதலால் ஏற்படும் உரையும் கொஞ்சம் கொஞ்சமா உரைஞ்சு அனுப்பிச்சுது சுண்ணாம்பு கல் மாதிரி வரும் நம்ம சிறுநீர் கழிக்கிற இடங்கள்ல. இதே மாதிரி ஒவ்வொரு தன்மையும் நாம் இரத்த நாளங்கள்ல இது கலையுது. இதைத்தான் நாம கிட்னிக்கு என்ன செய்து விஷங்கள் வந்தால் அந்த ரத்தத்தை சுத்தி பண்ண நாம் எடுக்கக்கூடிய உணர்வுகள் அதீதமான வேதனை உணர்வுகள் அது வடிகட்டும் போது விஷங்கள் அதிகமாக தாக்கி தாக்கி அந்த கிட்னிக்கின் உணர்வுகள் அது பலவீனம் அடையுது. அந்த பலவீனம் அடையப்படும் போது நம்ம ரத்த நாங்கள் விஷத்தன்மைகள் அதிகமாக பரவ தொடங்கி அதன் வழி என்ன செய்து கெட்ட அணுக்களுக்கு இந்த ரத்தத்தின் வெளிக்கொண்டு எல்லா இடங்களுக்கும் நாம சுவாசித்தோம்னா அது மறுபடியும் இந்த சுவாசித்த உணர்வு நாம அந்த நீருக்கு அந்த ரத்தத்தில் தான் கலக்கு. இது வடிகட்டி அனுப்புது. வடிகட்டி அனுப்பும் போது வேதனை என்ற உணர்வு அதிகமான என்ன செய்யுது, இதனுடைய உணர்ச்சிகள் தாங்காது, விரிவாது, வடிகட்டும் தன்மை இழந்துரு. நம்ம சாதாரண கொஞ்சோண்டு ஓட்ட அதிகமாக வைக்கணும் தொப்பு தொப்பணும். அப்ப இயக்க சக்தி நிலையை பிழியும் தன்மை அது முடியாத நிலை வரும்போது அதை எடுத்து செல்லும் உடல் முழுதுக்கும் நல்ல உணர்ச்சிகளை தோன்றும் நிலைகள் நல்ல அணுக்களுக்கு செல்லும் மனிதனாக உருவாக்கும் அந்த உணர்வுகளுக்கும் கிடைப்பதில்லை. நாம் ஆகாரம் என்ற உணர்வுகளை உட்கொள்ளும் போது ஆகாரத்துக்குள் சேர்ந்தும் சில விஷயங்கள் வரும், அதையும் வடிகட்டும். நுகர்ந்த உணர்வுகள் ரத்தத்தில் கலப்பதும் இந்த கிட்னி அது வடிகட்டும். அந்த வடிகட்டும் தன்மை அதை இழக்கப்படும் போது தாராளமா போயிடும். தாராளமா போகும்போது நம்ம ரத்தத்தில் இருந்து நம்ம வாழ்வுகள்ல பம்ப் பண்ணி போகும்போது நாம எப்படி சில கழிவுகளை கழிக்க தவறினால் இது ஹார்ட்டுகள்ல கொஞ்சம் கொஞ்சமா உரைய தொடங்கி அப்ப அந்த உணர்ச்சியின் தன்மை உரப்பும்போது லேசா இப்படிக்குன்னு அடுங்க, அப்ப ரத்தம் வெளியில வர அமைக்கணும். இதே மாதிரி உணர்வின் அழுத்தத்தை ஆற்றுக்குள்ள வரப்போது லேசா வலிக்கிற மாதிரி அப்ப கொஞ்சம் கொஞ்சமா அது உரைய தொடங்கி அந்த உறவின் தன்மை ஒன்று கொண்டு வடிகட்டி செல்லப்படும் போது உறங்கிருச்சுன்னா நம்ம ஆற்றுடைய தொந்தரவு. அப்போ அழுத்தம் அதிகமாக போகும்போது அது ஈர்க்கும் சக்தி குறையுது. பம்ப் பண்ணும்போது அழுத்தம் நம்ம பம்பில் சிறுவாட்டி அந்த அழுத்தம் அன்னைக்கு அப்ப நம்முடைய உறுப்புகளில் அந்த அந்த சுவாச பைகளை அதாவது நம்முடைய இருதய வாயில்களை ரொம்ப பலவீனப்படுத்தும். அடிக்கடி மூச்சு திணறணும். நாம் நடந்து வந்தோம்னா அந்த சரியான மூச்சு ஆகணும்னா நம்மளுக்கு எத்தனையோ விதமாக இருக்கும். இதுகள்லாம் நாம் வடிகட்ட தவறும் உணர்வுகள் ஒவ்வொரு நிமிஷத்திலும் வேதனை உணர்வுகள் இங்க வரப்படும் போது இந்த கிட்னியால் மாற்றக்கூடிய நிலைகள் மாறும். வைத்திய ரீதியில சொல்றணும், வைத்தியம் படிக்கல. இப்ப இதெல்லாம் நம்ம உடல் உறுப்புகளை நீங்க கவனிச்ச உடனே நீங்க சக்கரத்துல பார்க்கலாம். ஏதாவது ஒன்னா சிலருக்கு அது பார்க்க தெரிஞ்ச வேண்டாம். இது உங்களுக்கு பார்க்க வைக்க முந்தியெல்லாம் பார்க்க வச்சுட்டு ஒருத்தர் உடலை பார்த்து உடலை எப்படி இயங்குதுன்னு சொல்ல காமிப்படுத்தவங்களுக்கு. ஆக இந்த உணர்வு எடுக்க போனோம்னா நம்ம கூர்மை என்ன செய்யும் பாருன்னா அதைத்தான் திருப்பி நம்ம ரொட்டேஷன் விட்டுறோம். எதிர்பாராத நிலைகள் உங்களுடைய உணர்வு உணர்ச்சிகள் அறியும் வாய்ப்பு அதனுடன் தொடரப்போகும்போது வடிகட்டி காட்டும் உணர்வு. அப்ப அந்த ஈஸ்வரா என்ற உணர்வு நமக்குள் சேர்க்கப்படும் போது இது வடிகட்டும் நீங்க பார்க்கலாம். இப்ப வைத்திய ரீதியில எடுத்துக்கொண்டாலும் ஒவ்வொன்றும் பார்க்கறாங்க. அந்த உணர்ச்சிகள் ஒன்றோடு மோதுறதான் நாடி துடிப்புன்றாங்க. இந்த நாடி துடிப்பில் வீரிய உணர்வுகளை தகுந்த மாதிரி நம்ம செயலாக்கங்கள் அப்படின்னு காண்றாங்க.
இப்ப நாடி துடிப்பு வந்தாலும் சில நோய்கள் உணர்வு வளரப்போகும்போது அதுல உறைந்த உணர்வு எண்ணங்கள் ஸ்கேன் வச்சு பாக்குறாங்க. அப்ப ஸ்கேன்கள்ல அந்த உணர்வின் துடிப்புகளை இதே மாதிரிதான் ஒலி அலைகளை எழுப்புறாங்க. அந்த எக்கோ வர்றதை பார்த்து நாம சுவாசிக்க உணரல, அழுத்தம் செலுத்த என்ற நிலைகளை தான் ஒலி அலைகளை பெருக்கி நம்ம ரத்தனங்களை எது போகுதுங்கிற வகையில அந்த உறுப்புகளை பற்றி இதுல என்னதாங்கிற வகையில மார்க்கிறாங்க. கை நாடி பார்ப்பது போல இயக்கும் உணர்வு ஒளி அதிர்வுகளை அந்த உறுப்புகள் எங்கெங்க மோதுது, எதன் வழி செயலற்றதா மாறுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஞ்ஞானி அவ்வளவு எலக்ட்ரானிக்கா வச்சிருக்காங்க. இப்பதான் நிச்சயம் ஒரு இது சாதாரணமா ஒரு புத்து இருக்குதுன்னா அதுக்குள்ள ஒரு பாம்பு போகுதுன்னா, ஒரு குகைக்குள்ளுக்கு ஒரு பொந்துக்குள்ளுக்கு ஒரு பொருள் போகுதுன்னா அதை நிச்சயம் இவ்வளோண்டு சிறு இதை அந்த கம்பி அதுக்குள்ள போறது அந்த உணர்வு ஒளி அலைகளை பார்த்து அந்த அதிர்வுகளை எடுத்து அங்க அது என்னென்ன நடக்குதோ அப்படிங்கிற வகையில காண்றோம். இதே மாதிரி கருவில விளைய குழந்தைக்கும் இதே போல ஒளி அதிர்வுகளை கூட்டி அது கருவில விளைய போகும்போது என்ன செய்யுதுங்கன்னு பார்க்கிறோம். விஞ்ஞானி இவ்வளவு முன்னேற்றம் அன்னைக்கு மெய்ஞானி தன்னுடைய உணர்வலையால வரும் அலைகளை அது நுகர்ந்து அந்த உணர்வின் ஆற்றலையும் நுண்ணிய அலைகளையும் அறியக்கூடிய தன்மையும் அது தன்னை இயக்காம நிலைகளை மாற்றிக்கொள்ளும் நிலை பெற்றவர் யாரு? அகசியன். தாய் கருவிலில் இருந்து இந்த விஞ்சி விஷத்தின் தன்மை அடக்கும் தன்மை பெற்றதனால் அதன் உணர்ச்சியின் இயக்கங்களை அறிந்து கொண்டவனும் அவனுக்குள் விளைந்து கொண்ட உணர்வுகள் இன்று இது சூரியனால் கவரப்பட்டு இன்னைக்கு இருக்கு. ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கு ஒரு டாக்டருக்கு படிக்கக்கூடியவங்களுக்கு இதெல்லாம் சொல்லுவாங்க. ஆக உங்க உணர்வின் தன்மை உங்க 6வது ஆய்வு உருவாக்கும் திறன் பெற்றது.